லடாக் சீரிஸோட 19th டே. இன்னைக்கு வந்து டேட் என்னன்னா ஜூலை 2nd 2021. இன்னைக்கு எங்க இருக்கோம்னா நாம இன்னைக்கும் லேவ்ல தான் இருக்கோம். இங்க இருந்து எங்க போறோம்னா எமிஸ் நேஷனல் பார்க் அப்படிங்கிற ஒரு பார்க்குக்கு தான் போறோம். பனி சிறுத்தைய பார்க்க போறோம். பைக்லயே போனா பனி சிறுத்தை பைக்ல உட்காந்துக்குமான்னு தெரியல, இல்ல அங்க போயிட்டு ஏதாச்சும் வந்து ஜீப்ல ஏறி போகணுமான்னு தெரியல. நாங்க அங்க போனாதான் நாங்க தெரியும். ஏதோ பைக்லயே பயங்கரமான ஆஃப் ரோட் எல்லாம் இருக்கும் போல இருக்குது அந்த இடத்துல. பாப்போம். சரி, இதுக்கப்புறம் வந்து சேனலுக்கு யாராவது புதிய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வில்லைக்கு நாலு நோட்டிபிகேஷன் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போற ஒரு நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும். இதுக்கப்புறம் வந்து இந்த பனி சிறுத்தையை போய் பார்க்கலாம் வாங்க. நீங்க வந்து கொஞ்சம் மழை பெஞ்சது, தூரல் போட்டுச்சு, அது ஒண்ணுதான். பள்ளத்தாக்கு தோண்டி நோண்டி வச்சுக்கிறாங்க பார்த்துக்கோங்க. அசால்ட்டா வந்து பள்ளத்தாக்கு குளத்தா இருக்கணும். ஸ்னோவா இருந்தது, ஸ்னோவே காணும், எல்லாம் மேகமாக தான் இருக்கு. மவுண்டன்ஸ் வேற லெவலில் இருக்குதுங்க கிளைமேட்டு. மழைக்குள்ள வருமானு தெரில. ஏர்போர்ட் வந்து லேவ்லியாக இருக்குது. இன்னும் 500 மீட்டரில் வந்துடும். பார்டர் ஆஃப் ரோட் ஆர்கனைசேஷன் ப்ராஜெக்ட் விஜயாக் வெல்கம் டு லடாக் ரீஜன் 81 RCC. சல்யூட். சில்லாகவே இருக்குது அந்த மழை பெஞ்சதுனால. கூலிங்காக இருக்காது, கொஞ்சம் இதாக இருக்குன்னு பார்த்தா சில்லாகவே இருக்குங்க. செமையாக இருக்குது. ஆல்ஃபா ஃபேம். வாவ், ஹெலிகாப்டருங்க, செம்மையாக இருக்குது. தண்ணி இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, சும்மா பசேர்னுங்க. யூ ஆர் என்டரிங் த மிலிட்டரி ஏரியா, டிரைவ் ஸ்லோ. ஏதோ போகணுமாங்க. ரியலி சூப்பருங்க வழி. ரொம்ப நாள் ஆச்சு அந்த லே அந்த பக்கமே சுற்றி இப்போ இந்த பக்கம் வேற மாதிரி இருக்குதுங்க இடம். ஸ்மூத் ரோட் ஃபார் ஸ்மூத் ரைட். வா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரிட்ஜில் போகிறோம். ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. பயங்கரமாக இருக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு அழுகு ட்ரெஸ்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அது எல்லாமே வந்து லாண்ட்ரிக்கு போட்டாச்சுங்க, துவைக்கிறதுக்கு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு தான் இப்போ கிளம்பி வந்தோம். நாங்கள் ஈவினிங் போகும்போது சம்திங் அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்குவோம். இப்போ டைமிங் என்ன ஆகுதுன்னா 12:44 சம்திங் ஆகுது. நாங்கள் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணது கிட்டத்தட்ட வந்து ஒரு 12:30 சம்திங் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அவ்வளோ நேரம் என்னடா பண்ணி அப்படின்னா டயர்டாக இருந்துச்சு, அதெல்லாம் வீடியோ எடிட் பண்ணோம். இது மாதிரி நிறைய எக்கச்சக்கம். ரைடர்ஸ் தம்ஸ் அப். இதுதாங்க வந்து ஒரு மோட்டிவேஷன் ரைடர்ஸ்க்கு நடுவில். எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த மேகம். ஆனால் அதுக்கு உள்ள வந்து பனி இருக்கு, மேகம் மறைச்சிக்கிட்டு இருக்கு. ஷார்ப்பிங் டர்ன் ஹெட் மூவ் ஸ்லோ. கொஞ்சம் கார்னரிங் ஓவராக அதிகம் இருக்கான். ஷார்ப்பான ஒரு வளையமா, கொஞ்சம் மெதுவாக போய் வளைங்க அப்படிங்கிறாங்க. நாட்டு பைக்கர்ஸ் பார்க்குறதுங்கிறது ரேர் தான். மோஸ்ட்லி ரெண்டல் வெஹிக்கிள் தான் அதிகம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பங்கு பாருங்க, சொட்டக்காட்டில் ஒரு பங்க் இருக்கு. ஒர்க்கிங்கா என்னன்னு தெரியல. மானு எப்படி குதிச்சு போகுது பாருங்க. குட்டி மாடு ஒன்று, பெரிய மாடு ஒன்று. இன்னும் 22 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. மிலிட்ரி கேம்பு ரைட் சைடு.
அங்கே ஒரு வேலி இருக்குது, தண்ணி போயிட்டுருக்கு. அது சரியாக காமிச்சிருக்க மாட்டேன், சரியான அதை கவனிக்க முடியவும் முடியாது. அதனால தான் பாருங்கள், மேலேருந்தெல்லாம் கல் கொட்டி கிடக்குது. மேலேருந்து கல் விழுந்துகிட்டே தான் இருக்குது போலகுது. எங்கள் அப்போ வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சூப்பர், சல்யூட் எங்களுக்கும். வா, வாட்டர் கீழே எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள், 2 விதமாக இருக்குது தண்ணி. அதனால சேத்து தண்ணி, இந்தாண்ட தண்ணி நல்ல தண்ணி மாதிரி இருக்குது. இது வேறு மறைச்சிக்கிச்சு, அதனால ஃபுல்லாக சேத்து தண்ணி மாதிரி இருக்குது. இந்தாண்ட வந்து நல்ல தண்ணி மாதிரி இருக்குது. இன்னும் கீழே க்ளோஸாக போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. செமையாக இருக்குது இந்த ஒரு வேலி, இந்த ஒரு இடம். ரியலி சூப்பர். இந்த வளைஞ்சு வளைஞ்சு போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், கார்னரிங் பண்ணுறது. எப்படியே இருக்குது பாருங்கள். ரியலியா இந்த கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. அப்படி இருட்டாக இருக்கிற மாதிரி. இன்னும் 17 கிலோமீட்டர் தான் இருக்குது. Bro, at your service, pride of the nation of hope you enjoyed the road. இந்தாண்ட கிளியர் வாட்டர் மாதிரி இருக்குது, அந்தாண்ட சேத்து தண்ணி மாதிரி இருக்குது. ரூட் செமங்க, வே பயங்கரமாக இருக்குது. இதாண்ட ஃபுல்லாக நேச்சுரலாக இருக்கிற மாதிரி மேப்பில் இருக்குது. இதில் எப்படி இதுன்னு தெரியல, பார்ப்போம். நேச்சுரலாக இதான் தெரில. ரோடெலாம் பாட்டு பயங்கரமாக இருக்குதுங்க. எப்படி இருக்குது பாருங்கள், அந்தளவுக்கு ஐஸ் உருகி வந்துட்டுருக்கு. இந்தாண்ட ஃபுல்லாக நேச்சுரலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் காஞ்சி போய் கிடக்குதா, அப்படி கூகுளுக்கு தெரியுதா என்னமோ, யாருக்கு தெரியும். மலையெல்லாம் பாருங்கள் வேற மாதிரி இருக்குது. ஊத்தலாம் போடுது. ஆமாம், சின்ன சின்னதாக தூத்தல் போடுது. தெரியல என்ன நடக்குன்னு. இன்னும் வந்து 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. எய்ம்ஸ் நேஷ்னல் பார்க் அப்படின்னு எவ்வளோ தூரத்துலையாக கொண்டு வந்து வச்சுருப்பாங்க, டவுட்டாகவே இருக்குது. நம்மளுக்கு டவரே இல்லை. ப்ளீஸ் ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ். ஓகே, ஆர்டர் ஆஃப் ஆர்கனைசேஷன். இது ஓல்டு பிரிட்ஜ், அது நியூ பிரிட்ஜு. இதை அடைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் மெயின்டைன் பண்ணாமல் இருப்பாங்க. மேப் எங்கேயோ காட்டுதா, கரெக்டாக தான் காட்டுதா. ஏன் அந்த மேப் நம்மள அப்படி வழி வாங்குது? என்னடா அது ரோடு பயங்கரமாக இருக்குது இந்த இடம். யாருமே இல்லை ரோட்டில், புறா தான் போகுது.
இன்னும் 8 கிலோமீட்டர் தான் இருக்குது. தர்ச்சலா மணாலி 404. வேறு தூத்தில் வேறு போடுதுங்க. நான் வேறு கேஸ் வேறு எடுத்துகிட்டு வரல. சரி பார்த்துக்கலாம். அந்த அளவுக்குலாம் வேறு ரிவர் ராஃப்டிங் பண்ணுறாங்கங்க. இந்த சில்னஸில் ரிவர் ராஃப்டிங் பண்ணால் ஐஸ் தண்ணியில் மூழ்க வேண்டியது தான். மழை வேறு கொஞ்சம் அதிகமாக வருது. அவ்வளோதான், டெஸ்டினேஷன் நெருங்கியாச்சு. மை காட், அதிகமாகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் மழை பெய்யுதா? அட கொடுமையே. மழை பெஞ்சாலும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுவோம். மைக் அடாப்டர்லாம் எக்ஸ்ட்ரா செட்டப் பண்ணியிருக்கிறதுனால தண்ணி உள்ளே போயிடும். மைக் செட்டப் இல்லைன்னா போகாது. ஏன்னா அதுக்குன்னு தண்ணி கேஸ் இருக்குல்ல. இன்னும் வந்து 5 கிலோமீட்டர்ஸ். ஆல்ரெடி குளிருதுன்னு சொன்னேன். இப்போ இந்த மழை பெஞ்சு இன்னும் கொஞ்சம் சில்னஸ் அதிகப்படுத்தி விட்டுருச்சு. கொஞ்சம் நனைய வச்சிருச்சு. ஓ, இங்கே பாருங்களா, ஸ்னோவும் இருக்குது, மழையும் பெய்யுது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வேறு லெவல். மழை பெஞ்சுன்னா ஸ்னோ கரைய ஆரம்பிக்கும்ல, மேபி இருக்கலாம். என்னடா அது? இன்னும் 2 kilometers something. இதுக்கு மேலே மழை பெஞ்சுன்னா எப்படி ரைட் பண்ணுறது? இன்னையோட அந்த மழை நின்று போயிடணும். நாங்கள் போகிற வழியில் மழை பெய்யக்கூடாது. மழை பெஞ்சிட்டே இருக்கு. அப்பயும் கோபுரம் போட்டுக்கிட்டு ஆட்டிட்டுக்கிறேன். பார்ப்போம், எதுவும் ஆகாது. இன்னொரு 2 kilometers சம்திங்குள்ளே தான் இருக்குது. வா, பாறை எப்படி இருக்குது பாருங்களேன், கலர் கலராக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னும் 800 மீட்டர் தான் இருக்குது. மழைலாம் வேறு மாதிரி இருக்குது. சில்லாங் 11, நிரா கியூ வந்து 52, படம் வந்து 137, தர்ச்சலா மணாலி வந்து 390. பார்டர் ஆஃப் ரோட். விஷ் யூ ஹாப்பி ஜேர்னி. தேங்க்யூ. அவ்வளோதான், இன்னொரு 50 மீட்டர். இதானா எம்ஸ் நேஷ்னல் பார்க்? இதானா தெரியலையே. இது வரைக்கும் தான் வந்து காட்டுது. ஒன்றுத்தையும் காணும். ஏதோ ஒரு சொட்டக்காடு கூட்டு வந்துச்சா? இதில் போய் பார்ப்போம். நடந்து போகணுமா என்னன்னு தெரியலையே. இங்கே இந்த பாலம் வேலை நடக்குது. நடந்து கிராசிங் பண்ணுறதுக்கு டவரும் இல்லை, ஒன்றும் இல்லை. யாரும் இல்லை, எதையும் கேட்க முடியாது. ஐஸ் தண்ணி உருகி போகுது பாருங்க.
இப்போ என்ன ப்ராப்ளம்னா, அந்த போர்டோட வந்து எமிஸ் நேஷ்னல் பார்க் வந்து மேப் எண்ட் ஆகுது. இதுக்கு மேலே போகிறதா, அதெல்லாம் எப்படி போகிறது? இந்தாண்ட கேட்டால் இங்கே எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. கூகுள் மேப் வச்சுக்கிட்டு ஒரே பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இங்கே எங்கேயோ இருக்குது. நான் இங்கே இருக்கேன். இங்கேருந்து வழி இல்லை, நேஷ்னல் பார்க்கு வழி எதுவும் இல்லை. ஐம்பத்தி 4 கிலோமீட்டர் சும்மா வந்தாச்சு. அங்கேருந்து மேப் போடுறதுக்கு 51 கிலோமீட்டர்னு காட்டுனுச்சு. இங்கே வந்தால் சொட்டக்கடாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது? போயிட்டுருக்கேன். ஏதோ டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன் நினச்ச இடத்த அடையலை. பார்ப்போம். பாருங்க, ரிவர் ராஃப்டிங் பண்ணுறாங்க. அதெல்லாம் தண்ணி சும்மா தெளிச்சா பயங்கர குளிரும். நம்மளாலாம் முடியாது. ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பாருங்க, கல்லெல்லாம் கொட்டி கிடக்குது ரோட்டில். அப்போ லேண்ட்ஸ்லைட் ஆகிட்டே இருக்கும். அதில் தான் தண்ணி 2 வகையாக பிரிக்குதுன்னு சொன்னேன். அந்தாண்ட பாருங்கள் பச்சை கலரில் இருக்கும், அந்தாண்ட பாருங்கள் சேறு கலரில் இருக்கும். அதான் எப்படின்னு தெரியல. அசோக் சக்ரா சென்டரில் அந்த மேகமும் அந்த ஸ்னோவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பிள்ளையார் பாருங்க, தமிழ் கடவுள் பிள்ளையார். ஏர்போர்ட்டுங்க, இதுதான் ஏர்போர்ட்டு. போகல காமிச்சிருக்க மாட்டேன், இப்போ காமிக்கிறேன். அதெல்லாம் போற வழியில அந்த மான் குதிச்சு போறத பாத்திருப்பீங்க, வேற லெவல்ல இருந்திருக்கும். சரி, ஓகேங்க. இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் வர எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம மிஸ் பண்ணாம பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு எபிசோட் சந்திப்போம். லடாக் சீரீஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்ப எங்க இருக்கோம்னா லேக் வந்துட்டோம். ஓகே, பை பை गाइस.